We will discuss current affairs. Afghanistan already பார்த்துட்டோமா? Afghanistan. Yes, sir. Recently, Afghanistan evinced interest in working with India. Afghanistan நாடு ரீசெண்டா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவோட நாங்க ஒர்க் பண்ண ரெடி, கோஆபரேஷன் பண்றதுக்கு ரெடி அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியா ஆப்கானிஸ்தான் ரிலேஷன்ஸ் இத எந்த ரீஜனுக்குள்ள நம்ம பார்க்கணும் அப்படின்னா சவுத் ஏஷியா. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ்ல இந்த சவுத் ஏஷியா பத்தி ஒரு பிராட் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்த்துருவோம். நாலேஜ் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம அப்டெயின் பண்ணுவோம். ஆப்கானிஸ்தானை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தான் இஸ் ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக். ஆப்கானிஸ்தானுடைய லொகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஆப்கானிஸ்தானை ஹார்ட் ஆஃப் ஏஷியால லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹார்ட் ஆஃப் ஏஷியா, தட் மீன்ஸ் இட்ஸ் லொகேட்டட் அட் அ இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வித்தின் ஏஷியா. அப்போ ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு இல்லையா? ஆப்கானிஸ்தானை நிறைய ஸ்காலர்ஸ் எப்படி பாக்குறாங்கன்னா, கிரேவ் யார்ட் ஆஃப் எம்பையர்ஸ் அப்படின்னு பாக்குறாங்க. ஏன் எப்படி பாக்குறாங்க? இதோட அர்த்தம் என்ன? கிரேவ் யார்ட் ஆஃப் எம்பையர்ஸ் என்ன? நிறைய பேரரசுகள் எங்க வீழ்ச்சி அடைந்திருக்கு, எங்க விழுந்திருக்கு? ஆப்கானிஸ்தான்ல. பாருங்க, கிரேவ் யார்ட் ஆஃப் எம்பையர்ஸ். நம்ம இந்தியன் ஹிஸ்டரி புக்ஸ்ல மெயினா பிரிட்டன் பத்தி தான் படிப்போம். பிரிட்டிஷ் எம்பையரை பத்தி படிப்போம், அவங்க இந்தியாவை ஆட்சி பண்ணதை பத்தி படிப்போம். ஆனா அதே நேரத்துல பிரிட்டிஷ் எம்பையருக்கும் ரஷ்யன் எம்பையருக்கும் ஒரு பெரிய இம்பீரியல் கேம் இருந்தது. ஓகே, ஒரு போட்டி அவங்களுக்குள்ள இருந்தது. அது என்னன்னு சொல்றோம்னா கிரேட் கேம் அப்படின்னு சொல்றோம். இந்த கிரேட் கேம் வச்சு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தானையும் சரி இந்தியாவையும் சரி பிரிட்டன் ரஷ்யன் எம்பையர் ரெண்டு பேரும் ஆட்சி செய்யணும் அப்படின்னு அவங்க விரும்பினாங்க. அதனாலதான் ஆப்கானிஸ்தானுடைய ஹிஸ்டரி ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஹெவியா காம்படிஷன் இருக்கும். எம்பையர்ஸ் அங்க காம்பீட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் பீரியட்ல கிரேட் பவர்ஸ் காம்பீட் பண்ணிருப்பாங்க இல்லையா? மாடர்ன் பீரியட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இங்க கம்பீட் பண்ணாங்க. மறுபடியும் பிரிட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்க இருந்தது. சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸை பார்க்குறோம். யூஎஸ் உடைய இன்ஃப்ளூயன்ஸை ரொம்ப காலமா நம்ம அங்க பார்க்குறோம். எஸ்பெஷலி ஆஃப்டர் 2001 invasion. Okay, so Afghanistan continues to be geostrategically and geopolitically a very important region in South Asia. லொகேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா Afghanistan lies at the crossroads. Crossroads means junction. South Asia, Central Asia and West Asia. Any doubt? இப்ப நம்ம சவுத் ஏஷியாவுக்கு வருவோம். இந்தியா, ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகள்லாம் எங்க இருக்கு? சவுத் ஏஷியால இருக்கு. சவுத் ஏஷியா மேப் வரைஞ்சுங்க சிம்பிளா. சார் சொல்லுங்க. சார், கிரேவ் யார்ட் ஆஃப் எம்பையர்ஸ்னு அது எதுக்குங்க சார் சொல்றது? அது புரியலங்க சார். இல்ல,
ஆப்கானிஸ்தானுடைய முக்கியத்துவத்தை விவரிக்கிறாங்க மேடம். நிறைய பேரரசுகள், அதாவது சக்தி வாய்ந்த நாடுகள் ஆப்கானிஸ்தானுக்காக போட்டி போட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் காம்படிஷன் இருந்திருக்கு, புரியுதுங்களா? அதுல நிறைய பேர் அங்க வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதனாலதான் அதை கிரேவ்யார்ட் ஆஃப் எம்பையர்ஸ் சொல்றோம், புரியுதுங்களா? எஸ் சார். ஹிஸ்டரிக்குள்ள ரொம்ப போக வேண்டாம், கான்செப்ட்ல தெரிஞ்சுக்கிட்டா போதும். எஸ் சார். உதாரணத்துக்கு பிரிட்டன் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட சண்டை போடுறாங்க. முதல்ல ஆப்கானிஸ்தான் வின் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் பிரிட்டன் என்ன பண்றாங்கன்னா ஆப்கானிஸ்தான் டிஃபீட் பண்ணி அந்த பகுதியை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஸோ இந்த காரணங்களால நம்ம அது கிரேவ்யார்ட் ஆஃப் எம்பையர்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? 21st செஞ்சுரியில எம்பையர் யாரு? அமெரிக்கா தான் எம்பையர், இன்ஃபார்மலி எம்பையர். மாடர்ன் பீரியட்ல எம்பையர்ஸ் கிடையாது. பட் எம்பையரா எதை பாக்குறோம்? ஒரு சூப்பர் பவரா பாக்குறோம். அப்போ 21st செஞ்சுரியில எம்பையர்னா யாரு? அமெரிக்கா. அமெரிக்கன் எம்பையர் எங்க வீழ்ச்சி அடைஞ்சது? அதே ஆப்கானிஸ்தான்ல. புரியுதா? சவுத் ஏஷியாவுக்கு வரும். சவுத் ஏஷியா மேப் வரைஞ்சிட்டீங்களா? கிரேட் கேம்னா ஜியோ பொலிட்டிக்கல் காம்படிஷன், அதுக்கு பெயர் கிரேட் கேம். கிரேட் கேம்னா என்ன? ஒரு பெரிய போட்டி இல்லையா? யாருக்கு யாருக்கும் போட்டி? இந்த கிரேட் கேம்னு சொல்றது ஒரு காலத்துல பிரிட்டிஷ் எம்பையருக்கும் ரஷ்யன் எம்பையருக்கும் இருந்த காம்படிஷன் கிரேட் கேம். நெக்ஸ்ட் சவுத் ஏஷியா. சவுத் ஏஷியாவை பிஎஸ்ஐஆர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எப்படி பாக்குறது? ஒரு சில முக்கியமான கான்செப்ட்ஸை வச்சு நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த சவுத் ஏஷியன் ரீஜனை நிறைய ஸ்காலர்ஸ் எப்படி பாக்குறாங்கன்னா a region without regionness அப்படின்னு பாக்குறாங்க. வித்தவுட் ரீஜன்னஸ். இந்த ரிமார்க் ரொம்ப வித்தியாசமா இல்ல, வேடிக்கையா இல்ல இல்லையா? கரெக்டா? என்னங்க கரெக்டா இல்லையா? ரீஜன்னஸே இல்லாத ஒரு ரீஜன். சர்க்கரையே இல்லாத சர்க்கரை பொங்கல்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன். ஏன் எப்படி சொல்றாங்க? நீங்க யூரோப் போன்ற ரீஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே சில ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா? முக்கியமான ஆர்கனைசேஷன் EU, யூரோப்பியன் யூனியன். யூரோப்பியன் யூனியன் போன்ற ஆர்கனைசேஷன் எப்படி உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா ரீஜனலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமா உருவாச்சு. இந்த ரீஜனலிசம் நம்ம அதுக்கப்புறம் பேப்பர் 2ல டீப்பா படிப்போம். ரீஜனலிசம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல, ஜியோகிராபிக் ரீஜன்ல நாடுகள் என்ன ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெகிரேட் ஆவாங்க, ஒன்னு சேருவாங்க. எப்படி நாடு ஒன்னு சேரும்? நாடுனாலே ஒரு தனி யூனிட் தானே, அதுக்கு சாவரன்டி இருக்கு, டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி இருக்குன்னு படிச்சோம் இல்லையா? அப்ப எப்படி அது ஒன்னு சேருது? ஒன்னு சேருதுன்னா என்ன அர்த்தம்? சாவரன்டிய சாக்ரிஃபைஸ் பண்ணல, அதே நேரத்துல அவங்க ஒரு லார்ஜர் யூனிட்டா ஒரு பகுதியில் என்ன பண்றாங்க? ஐக்கியம் ஆகுறாங்க. புரியுதுங்களா? able to follow this process called regionalism. Okay, coming together of states within a particular geographical region. இது பேர் என்ன? ரீஜனலிசம். அப்ப இந்த அடிப்படையில ஒன்னு சேர்றாங்கன்னா அங்க என்ன இருக்கு? ரீஜன்னஸ் இருக்கு. புரியுதுங்களா? இந்த ரீஜனலிசம், ரீஜன்னஸ் சம்பந்தப்பட்ட ஒரு IR தியரி இருக்கு. இந்த தியரி எதற்கு கீழே வருதுன்னா லிபரலிசம், ஐடியலிசம் கீழே வருது. IRல ரெண்டு இம்பார்ட்டன்ட் அப்ரோச்சஸ் பார்த்தோம் இல்லையா? தியரிஸ் ஆர் அப்ரோச்சஸ். ஒன்னு ரியலிசம், இன்னொன்னு ஐடியலிசம். அந்த ஐடியலிசம் அப்ரோச் கீழே வரக்கூடிய ஒரு அப்ரோச் ஃபங்க்ஷனலிசம். இன்னொரு அப்ரோச் இருக்கு, அது பேர் நியோ ஃபங்க்ஷனலிசம். இந்த ரெண்டு அப்ரோச்சஸ் ஆர் தியரிஸ் இத பிராடர் லிபரல் அப்ரோச்களை பார்க்கிறோம் IR பொறுத்த வரைக்கும். சரியா? இப்ப இந்த ரீஜனலிசம் இருக்கு இல்லையா, இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனலிசம் அண்ட் நியோ ஃபங்க்ஷனலிசம் தியரிஸை பேஸ் பண்ணிருக்கு. எஸ்பெஷலி நியோ ஃபங்க்ஷனலிசம். Regions like EU, they were integrated based on neo functional theory. புரியுதுங்களா? நியோ ஃபங்க்ஷனலிசம்க்கு இம்பார்ட்டன்ட் ஸ்காலர் ஹாஸ்.
இந்த வேர்ல்டில் நிறைய ரீஜன்ஸ் நீங்க பார்க்கலாம். அங்க நாடுகள் மத்தியில கோஆபரேஷன் இருக்கும். ஆப்பிரிக்கன் யூனியன், சார்க், பீம்ஸ்டெக், யூரோப்பியன் யூனியன், இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஆனா உண்மையாலேயே ரீஜனலிசம்ன்ற கான்செப்டை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷனலிசம், நியோ ஃபங்க்ஷனலிசம் பேஸ் பண்ணி அங்க இன்டெகிரேஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். EU பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் ரீஜனலிசம் பேஸ்ட் ஆன் த நியோ ஃபங்க்ஷனலிசம் தியரி. ஸ்காலர் ஹாஸ். அவர் ஃபுல் பேர் ஏர்ன்ஸ்ட் ஹாஸ். சர் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும், செகண்ட் நேம் மட்டும் போதும், ஹாஸ். நியோ ஃபங்க்ஷனலிசம்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சாவரென்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க. தே won't give up the sovereignty. ஓகே, அதே நேரத்தில் இன்டகிரேஷனும் நடக்கும். இப்போ EU எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரும் சாவரென்டியை ஃபுல்லா விட்டு தரல இல்லையா? EUக்குள்ள பிரான்ஸ் இருக்காங்க, ஜெர்மனி இருக்காங்க, இட்டலி இருக்காங்க, ஸ்பெயின் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. Sovereignty is intact. At the same time, they have come together and integrated under the organization EU, European Union. சரியா? இப்ப சவுத் ஏசியாவுக்கு வருவோம். சவுத் ஏசியால இந்த அடிப்படையில நாடுகள் இன்னுமே ஒன்னு சேரல. புரியுதா? அதனாலதான் சவுத் ஏசியா ரீஜன் என்ன சொல்றோம்? ரீஜன் வித்தவுட் ரீஜன்னஸ் அல்லது சிம்பிளி ரீஜன் லேக்கிங் ரீஜன்னஸ். ஓகேவா? நான் சொன்னது போல சர்க்கரையே இல்லாத ஒரு சர்க்கரை பொங்கல்னு சொன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இல்லையா? அந்த கான்செப்டே இல்ல, ஆனா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷன் பேர் தான் சார்க். சார்க் ஆர்கனைசேஷன் எந்த பகுதியில் இருக்கு? சவுத் ஏசியால இருக்கு. ஓகேங்களா? ரீஜன் இருக்குது சவுத் ஏசியா, ஆர்கனைசேஷன் இருக்கு சார்க். ஆனா என்ன இல்ல? ரீஜன்னஸ்ங்கிற கான்செப்ட் இல்ல. எப்படி EUல இருந்த நாடுகள் ரீஜனலிசம் அப்படின்ற கான்செப்டை வச்சு ஒன்னு சேர்ந்தாங்களோ அந்த மாதிரி இந்த நாடுகள் வந்து ஒன்னு சேரல. இப்ப வரைக்குமே இப்படிதான் இருக்காங்க சவுத் ஏசியாக்குள்ள. சரியா? சரி, இது ஏன்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சவுத் ஏசியால இருக்க நாடுகள் இந்தியா, பாகிஸ்தான், இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? ஆப்கானிஸ்தான், நேபாள், இந்த நாடுகள் இண்டிபெண்டன்ஸ் வாங்குறாங்க 20th செஞ்சுரியில. கரெக்டா? செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தான் இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருப்போம். இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. அது பேர் என்ன? கோல்டு வார். கோல்டு வார் பீரியட்ல கிரேட் பவர் பாலிடிக்ஸ் இருக்கு. என்னாச்சு ஜோதி? என்ன இன்னைக்கு உடம்பு இதா இருக்கா? ஓகேவா? சரி. கோல்டு வார் பீரியட்ல ரெண்டு சூப்பர் பவர்ஸ் இருக்காங்க, US, USSR. ஸோ இந்த கிரேட் பவர் பாலிடிக்ஸ் வந்து சவுத் ஏசியாவுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுல தான் இந்த சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்க? கவனமா இருக்காங்க. புரியுதுங்களா? இந்த பேராதிக்க சக்திகள், வல்லரசுகள் எங்க பகுதிக்குள்ள வந்துடக்கூடாது, நாங்க இப்பதான் சுதந்திரம் வாங்கியிருக்கோம் அப்படின்றதுலயே சவுத் ஏசியன் ஸ்டேட்ஸ் என்ன பண்றாங்க? ப்ரீ ஆக்குபைடா இருக்காங்க. சவுத் ஏசியன் ஸ்டேட்ஸ் ஆர் ப்ரீ ஆக்குபைடு வித் சவுத் ஏசியன் ஸ்டேட்ஸ் ஆர் ப்ரீ ஆக்குபைட். ப்ரீ ஆக்குபைட்னா ஒரு விஷயத்துல அதிகமா கவனம் செலுத்துறது. வேர் ப்ரீ ஆக்குபைடு வித் managing and avoiding great power politics in South Asia during the Cold War period. சரியா? அப்ப யூரோப்ல இருக்கிற மாதிரி சவுத் ஏசியால இருக்கிற நாடுகள் செயல்படல. சவுத் ஏசியாவுக்குள்ள அமெரிக்கா வந்துடக்கூடாது, சவுத் ஏசியாவுக்குள்ள பிரிட்டன் வந்துடக்கூடாது, பிரான்ஸ் வந்துடக்கூடாது. இதிலே கவனம் செலுத்திய நாட்கள் போயிருச்சு, டெகேட்ஸ் போயிருச்சு. இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம போயிருச்சு. இது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னா, இந்த சவுத் ஏசியாவுக்குள்ள நாடுகள் இருக்காங்க இல்லையா, பல நாடுகள், இவங்க மத்தியில ட்ரஸ்ட் கிடையாது. இது செகண்ட் ஃபேக்டர், லேக் ஆஃப் ட்ரஸ்ட். இன்னைக்கும் நீங்க இதை பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் மத்தியில ட்ரஸ்ட் இல்ல, இந்தியா நேபாள் மத்தியில ட்ரஸ்ட் இல்ல. அப்ப ட்ரஸ்ட் இருந்தா தானே ரீஜன்னஸ் இருக்கும். ட்ரஸ்ட் இல்ல, அதனால ரீஜன்னஸும் இல்ல. காயத்ரி புரியுதா? சவுத் ஏசியால இருக்கிற சிறிய நாடுகள், நேபாள், பங்களாதேஷ் போன்ற நாடுகள் இந்தியாவை பார்த்து பயப்படுறாங்க. ட்ரஸ்ட் இல்லாததுக்கு இதுவும் ஒரு காரணம். ஓகேங்களா? இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்செக்யூரிட்டி சிண்ட்ரோம்னு சொல்றோம். சிண்ட்ரோம்ன்றதை நீங்க மெடிசன்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு பிரச்சனைன்னு நம்ம எடுத்துக்கலாம். நிறைய நாடுகள் இங்க இன்செக்யூரிட்டி சிண்ட்ரோம்ல இருக்காங்க. ஏன் இன்செக்யூரிட்டி? ஒரு பெரிய நாடு இங்க சென்ட்ரல் இருக்கு,
சக்தி வாய்ந்த நாடு இருக்கு. யார் அது? இந்தியா. இந்தியாவை பார்த்து தான் இங்க எல்லாரும் ஆக்சுவலா பயந்துட்டு இருக்காங்க. ரைட்டா? ஸோ ஜிஎஸ்ல படிக்கிறதை விட நம்ம டீப்பா படிக்கணும். அப்போ இந்தியா பார்த்து மற்ற நாடுகள் பயப்படுறாங்க. இண்டோ சென்ட்ரிசிட்டி சவுத் ஏஷியாவில் இருக்கு. இந்தியாவை மையப்படுத்தி தான் இந்த சவுத் ஏஷியன் ரீஜனை நம்ம பார்க்கிறோம். இண்டோ சென்ட்ரிசிட்டி. இதுல இருக்கக்கூடிய அந்த பயம் பேர் என்ன? இன்செக்யூரிட்டி சிண்ட்ரோம். சரியா? புரியுதா? சவுத் ஏஷியா இருக்க சிறிய நாடுகள், இந்த நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மால்டிவ்ஸ் போன்ற நாடுகள் இந்தியாவை ஸ்பெசிபிக்கா எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு பிக் பிரதரா பாக்குறாங்க. பிக் பிரதர் மீன்ஸ் டாமினன்ட் கண்ட்ரி. தங்களை டாமினேட் பண்ற நாடு, தங்களை பயமுறுத்துற நாடு, அவங்களுடைய அஃபேர்ஸ்ல விவகாரத்துல மூக்கு நுழைக்கக்கூடிய ஒரு நாடா யாரை பாக்குறாங்க? இந்தியாவை பாக்குறாங்க. இதற்கு உதாரணம் ரீசெண்டா பங்களாதேஷ்ல நடந்த உள்நாட்டு கிளர்ச்சி. இந்தியாவை நிறைய பேர் பிளேம் பண்ணாங்க பாத்தீங்களா? ஷேக் ஹசனாவை நம்ம சப்போர்ட் பண்ணோம். இதெல்லாம் உதாரணம். இந்தியாவை எப்படி பாக்குறாங்க? பிக் பிரதரா. ரைட்டா? நம்ம சோசியல் மீடியால மேலோட்டமா பாக்குறது உண்மை கிடையாது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ இந்தியாவை பார்த்து தான் நிறைய பேர் அச்சப்படுறாங்க. இந்தியா அவங்களுடைய இன்டர்னல் கவர்னன்ஸ்ல பாலிடிக்ஸ்ல இன்டர்ஃபியர் ஆயிருக்கும். அது உண்மை. லீடர்ஷிப் கொடுக்கலாம், பட் டாமினன்ஸ்ங்கிறது தவறு. ஸோ சில நாடுகள் இந்தியாவுடைய பல செயல்களை ஏத்துக்கல. எக்ஸாம்பிள் நேபாள், பங்களாதேஷ், மால்டிவ்ஸ். ஓகே, இன்னைக்கு இந்த நாடுகள்ல இருக்க கவர்மெண்ட்ஸ்லாம் இந்தியாவுக்கு எதிரா இருக்கு, ஆன்டி இந்தியாவா இருக்கு, ப்ரோ சைனாவா ஆயிடுச்சு. புரியுதா? அப்போ இந்த இன்செக்யூரிட்டி சிண்ட்ரோமை பிரேக் பண்ணணும். பிக் பிரதர் இமேஜை பிரேக் பண்ணணும். லீடர்ஷிப் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? சிறிய நாடுகள் இந்தியாவை பார்த்து பயப்படுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு, ஒரு அடிப்படையான காரணம். இந்தியாவை எப்படி பாக்குறாங்கன்னா ஹேர் டு த எஸ் கரெக்ட் ஹேர் டு த பிரிட்டிஷ் கிரவுன். ஹேர்னா என்ன? வாரிசு. பிரிட்டிஷ் கிட்ட நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, எல்லா நாடுகளுக்குமே கிடைச்சிருச்சு செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம், இல்லையா? ஆனா பிரிட்டிஷ் விட்டு போன இடத்த யாரு பிடிச்சிருக்காங்களா? இந்தியா பிடிச்சிருக்கான். இப்படிதான் மற்ற நாடுகள் நம்மளை பாக்குறாங்க. ஏன்னா இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சாங்க. அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவா இருந்துச்சு, இல்லையா? ஸோ பிரிட்டிஷ் இந்தியா இங்க இருக்கும்போது அண்டை நாடுகளை பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா மாறிடுச்சு. ஃபாரின் பாலிசியில நம்ம டெமோக்ரஸி ஃபாலோ பண்றோம். ஆனாலும் நம்மளை பார்த்து அச்சப்படுறாங்க. நாம செய்யக்கூடிய சில நடவடிக்கைகளையும் அவங்களுக்கு அச்சமூட்டுற மாதிரியும் இருக்கு. இது உண்மை. அப்ப இதுல எல்லாம் இந்தியா ஒர்க் பண்ணணும். நம்முடைய இமேஜை மாத்தணும், நம்முடைய செயல்பாடுகளையும் நம்ம மாத்தணும். இந்தியாவில சில பாலிட்டிஷியன்ஸ் பேசுறது நீங்க கேட்டிருப்பீங்க. அகண்ட பாரத்னு பேசுவாங்க பாத்தீங்களா? அகண்ட பாரத்னா என்ன? இந்தியாவை விரிவுபடுத்த போறேன். இதெல்லாம் ஏன்ஷியன் லிட்ரேச்சர்ல இருக்கு. புரியுதுங்களா? பிளேட்டோ சொன்ன மாதிரி மனு, கௌட்டில்யா எல்லாம் பேசியிருக்காங்க. அந்த காலத்துல கௌட்டில்யா பாத்தீங்கன்னா ஆரிய வர்த்தா, பாரத வர்ஷா போன்ற கான்செப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அகண்ட பாரதம் உருவாக்கணும்னா அப்பயே ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. இன்னைக்கு அதை பேசணும் அப்படின்னா எப்படி பார்ப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏற்கனவே பயப்படுறாங்க நம்மளை பார்த்து. ஹேர் டு த பிரிட்டிஷ் கொண்டு பாக்குறாங்க. இப்ப நம்ம இந்த அகண்ட பாரத்லாம் பேசணும்னா இந்தியா ஒரு எக்ஸ்பான்சிவ் ஸ்டேட்டா பார்ப்பாங்க, இல்லையா? இதெல்லாம் நம்ம கிட்ட தற்போது இருக்கிற டிராபேக்ஸ். இதனால இந்தியாவை பார்த்து பயந்து யாரை நோக்கி போறாங்க? சைனாவை நோக்கி போறாங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி. இதனாலதான் இந்த சவுத் ஏஷியாவுக்குள்ள ரீஜன்னஸ் இல்ல. இந்த ரீஜனுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு. புரியுதா டாக்டர்? ஜிஎஸ்ல படிக்கிறது போல மேலோட்டமா படிக்க கூடாது. வெறும் இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்காதீங்க. கான்செப்சுவலா பாருங்க, பெர்ஸ்பெக்டிவா பாருங்க. நாலேஜை ஃப்ரேம் ஒர்க்கா நம்ம பில்ட் பண்ணி வைக்கணும். இந்த சார்க்ன்ற அமைப்பு உருவாச்சு இல்ல 1985ல. இதற்கு ஆக்சுவலா கான்ட்ரிபியூட் பண்ணது யாருன்னா இந்தியா கிடையாது, பங்களாதேஷ் தான். ஜியாவுர் ரஹ்மான் அப்படின்ற லீடர் இருந்தார். பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா மிலிட்டரி லீடர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். இவரும் ஒரு மிலிட்டரி லீடர் தான், ஜியாவுர் ரஹ்மான். இவர் தான் என்ன பண்ணாருன்னா முதல் முறையா சவுத் ஏஷியாவுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும், நமக்குள்ள கோஆபரேஷன் வேணும் அப்படின்னு முன்னெடுத்து வச்சவர் ஜியாவுர் ரஹ்மான். சார்க் பத்தி கேள்விகள் வருது, சவுத் ஏஷியா பத்தி கேள்விகள் வருதுன்னா நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணணும், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணணும், வே ஃபார்வர்ட் கொடுக்கணும். ஓகே, சவுத் ஏஷியாவுக்குள்ள
பாகிஸ்தானை தவிர்த்து வேற எந்த நாடாலையும் இந்தியாவை சேலஞ்ச் பண்ண முடியாது. இந்தியாவை சேலஞ்ச் பண்ற பொசிஷன்ல சவுத் ஏஷியாவுக்குள்ள ஒரே நாடு பாகிஸ்தான். நோட் டவுன். The only state in South Asia that can challenge India is பாகிஸ்தான். புரியுதா? அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒரு சக்தி வாய்ந்த நாடு இந்தியாவை தாண்டி இருக்குன்னா அது யாரு? பாகிஸ்தான். பாருங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒத்துழைச்சு கோஆபரேட் பண்ணா அந்த ரீஜன் இம்ப்ரூவ் ஆகும். கரெக்டா? ஆனா நமக்குள்ளே லேக் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கு, நமக்குள்ளே எனிமிட்டி இருக்கு. இதனால இந்த ரீஜன் தொடர்ந்து ஒரு வீக் ரீஜனா இருக்கு. சவுத் ஏஷியா தான் லீஸ்ட் இன்டெகிரேட்டட் ரீஜன் இன் தி வேர்ல்டு. ஐஆர்ல நம்ம வீடு எது? சவுத் ஏஷியா. இப்ப நம்ம அண்ணா நகர்ல உட்கார்ந்துருக்கோம், சென்னையில இருக்கோம். ஐஆர் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வீடு எது? சவுத் ஏஷியா. இதுதான் லீஸ்ட் இன்டெகிரேட்டட் ரீஜன் இன் தி வேர்ல்ட். லீஸ்ட் இன்டெகிரேட்டட் ரீஜன் வெஸ்ட் ஏஷியா இல்ல, ஆப்பிரிக்கா இல்ல, அதுல இருக்க சஹல் ரீஜன் இல்ல, நம்முடைய வீடு சவுத் ஏஷியா. வேற ஏதாவது முக்கியமான நியூஸ் இருக்கான்னு பாருங்க. Subject point of view, acid ingestion included in amended act, center to Supreme Court. Page 14 இருக்கு பாருங்க. acid ingestion. PSR டாபிக்ஸ்ல நீங்க ரிலேட் பண்ணணும். எந்த டாபிக்ஸ்ல பண்ணலாம்? ஹியூமன் ரைட்ஸ், ஃபெமினிசம், இதோட ரிலேட் பண்ணலாம். நிறைய ஃபீமேல்ஸ் பாத்தீங்கன்னா ஆசிட் அட்டாக்ஸ்க்கு விக்டிம்ஸ் ஆகுறாங்க. இதை எந்த ஐடியாலஜி வச்சு பார்க்கணும்? ஃபெமினிசம். ஃபெமினிசம் எந்த ஐடியாலஜி அப்போஸ் பண்ணுது? பேட்ரியார்கி. கேபிட்டலிசம் உயிரோட இருக்க வரைக்கும் மார்க்சிசமும் உயிரோட இருக்கும். பேட்ரியார்கி உயிரோட இருக்க வரைக்கும் ஃபெமினிசம் உயிரோட இருக்கும். புரியுதா? சோ இந்த ஆசிட் அட்டாக்லாம் எதனால ஏற்படுது சொல்லுங்க? எதனால ஏற்படுது? பேட்ரியார்கில தானே சார். அது நார்மலைஸும் பண்ணப்படுதா? கரெக்டா? இதுல ஒரு டெவலப்மெண்ட்டை பாக்குறீங்க. சென்டர் என்ன சொல்றாங்க? நியூ ஆக்ட்ல ரைட் டு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட்ல ஆசிட் இன்ஜெக்ஷனை ஆட் பண்ணிருக்காங்க. ஆசிட் இன்ஜெக்ஷன், இன்ஜெக்ஷன்னா குடிக்க வைக்கிறது அல்லது சாப்பிட வைக்கிறது. ஸோ ஆசிட் அட்டாக்ன்றத மேல ஊத்துறதை வச்சு தான் பாக்குறோம், உள்ள குடிக்க வைக்கிறத வச்சு பாக்குறது இல்லை. ரைட்டா? ஸோ இதுல விக்டிம்ஸ் யார் யார் பண்ண பாத்தீங்கன்னா விமன் வருவாங்க, லோவர் கேஸ்ட் வருவாங்க, புவர் பீப்புள் வருவாங்க. ஓகேவா? ஸோ அப்ரஷன் மூலமா நம்ம அதை பார்க்கிறோம், வைலன்ஸ் மூலமா நாம அதை பார்க்கிறோம். ஸோ இந்த டாபிக்ஸோட ரிலேட் பண்ணணும். ஓகே, நோட் பண்ணியாச்சா? Can't English be considered an Indian language as top quote? நோட் பண்ணிக்கங்க. பிஎஸ்சிஆருக்கு இது பெருசா ரெலவன்ஸ் கிடையாது, இன்டைரக்டா ரிலேட் ஆகும். இங்கிலீஷ் இந்தியன் லாங்குவேஜா தற்போதைக்கு? இந்தியன் லாங்குவேஜா? இல்ல. Not a part of the 22 languages recognized by the Indian Constitution. It is one of the 2 official languages other than ஹிந்தி. ஏன் இந்தியன் லாங்குவேஜா அதை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு யார் கேட்கிறா? சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க. இதை பிஎஸ்சிஆரோட எப்படி ரிலேட் பண்ணலாம்னா, ரொம்பலாம் ரிலேட் பண்ண வேணாம், ஓரளவுக்கு ட்ரை பண்ணா போதும். எப்படி ரிலேட் பண்ணணும்னா, எக்ஸ்கியூஸ்